கிளம்புறோம், ஊர்ல இருந்து கிளம்புறோம். இது இடையமலம். இந்த ஊர்ல இருந்து நம்ம கிளம்பும் பொழுது 25.5, எத்தனை கிலோமீட்டர்? 3 பர்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 25.5 கிலோமீட்டர் கடந்து போனோம். 26 வச்சுக்கிறோம். 26 கிலோமீட்டருக்கு நம்ம பயணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம். எத்தனை? 26 கிலோமீட்டருக்கு முடிவு பண்ணிட்டோம்னா நீங்க இங்கிருந்து கிளம்பும் போது ஜம்மு செஞ்சுக்கலாம். இப்ப லுகர் வக்து நீங்க கிளம்புறீங்க, லுகரையும் அசரையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம்? ஜம்மு செய்யலாம். கசர் கிடையாது. கசர்னா என்னது? குறைக்கிறது. குறைக்க கூடாது. 4+4 ஒரு பாங்குல 2 காமன் சொல்லி 2ஐயும் சேர்த்து சொல்லிட்டு நீங்க கிளம்பலாம். அல்லது காலையிலே கிளம்பிட்டீங்க, காலையில இருந்துட்டீங்க, கிளம்பிட்டீங்க 26.5 இங்க இருந்து திருநெல்வேலி 26 வந்துடும். என்ன வந்துடும்? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ உங்களுக்கு 26 கிலோமீட்டர் திருநெல்வேலி பயணம் கிளம்பிட்டீங்கன்னா போற வழியில மேலப்படித்துல நீங்க என்ன லுகர் ஒத்து வருதா? எத்தனை சொல்லலாம்? 2+2 சொல்லுங்க. எத்தனை சொல்லுக்கலாம்? 2+2, அதாவது 2 ரக்காத்து லுகர், 2 ரக்காத்து அசர், ஒரு பாங்கு 2 காமத்து. இதான் பயண தொழுகை. சரி, இப்ப நம்ம பயணத்துல போயிட்டோம், சென்னைக்கு போயிட்டோம். நீ எத்தனை நாள் சென்னையில இருக்கிறீங்களோ சொந்த ஊருக்கு வருகின்ற வரை உங்களுக்கு கசர், ஜம்மு கசர் செஞ்சுக்கலாம். என்ன ஜம்மு கசர்னா என்ன அர்த்தம்? சேர்த்து தொழுகிறது, குறைக்கிறது. ஜம்முனா சேர்க்கிறது, கசர்னா குறைக்கிறது. லுகரையும் அசரையும் சேர்த்து லுகர்ல சொல்றாங்க, அசர்ல சொல்றாங்க. இந்த ரெண்டுல எப்ப சொல்லுதாலும் ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிற அப்படிதான் மகரிபி இஷா. அதையும் அதே மாதிரிதான் செஞ்சுக்கலாம். நீங்க இது என்னது? ருகுசத், அனுமதி. அதே சமயத்துல நீங்க உள்ளதையும் உள்ளபடியும் தொழுதுக்கணும். லுகர் 4 ரக்காத்தா, 4ஐயும் தொழுதா உங்களுக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும். அந்த சலுகையும் பயன்படுத்தலாம், 4ம் தொழுக்கலாம். சென்னையில போய் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிறீங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு அந்தந்த வக்தில் அந்தந்த இதை தொழுது தருவோம் அப்படின்னு முடிவு பண்ணலாம். சரியா? ரெண்டுமே செஞ்சுக்கிறேன். இதுதான் பயண தொழுகையினுடைய விதி.